ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கீரை சமையல் தாங்க. கீரை வந்து பிடுங்கிட்டு வந்திருக்கிறோம். எங்கள் அம்மா தோட்டம் போயிட்டு பிடுங்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக சிறுகீரை. இதை நம்ம எப்படி கடையிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். கீரைக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்படியே நல்லா கொதிக்கணும். பச்சை தண்ணியில் போட்டுறக்கூடாது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நான் கொதிச்சது சிம்மை வச்சுட்டேன். இப்போ அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இவ்வளோ கீரையான்னு கேட்காதீங்க. நான் உள்ளே போட்டு நம்ம கடையும் போது ரொம்ப கொசுக்குன்னு போயிடும். மண் சட்டியில் கடையும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கீரை இருக்கா. இப்போ நல்லா வேகும் போதே பொசுக்குன்னு உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி வந்து எப்போவுமே கீரைக்கு கொஞ்சமாக வச்சுக்கணும். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேகட்டும். கடுத்துடக்கூடாது. நல்லா வேகும்போது வெந்துட்டு கடையிறப்ப காட்டுறேன். இப்போ பாருங்கள், கீரை நமக்கு நல்லா வெந்துடுச்சு. அந்த போட்ட பச்சைத்தன்மை வந்து மாறாமல் இருக்கணும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் காரத்தை வைக்கிறப்ப சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பூண்டு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம கீரை வந்து கடையணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்க செஞ்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய் தான் கீரைக்கு சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம கீரைக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதான், கடைய வேண்டியதுதான். பாருங்கள், இப்படி சேர்த்துட்டு இது வந்து பருப்பாம்பட்டின்னு சொல்லுவேன் எங்கள் ஊரில். இந்தளவுக்கு நீளமாக இருக்கும். பருப்பெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தான் கடைவாங்க. இதை கீழே உட்காந்து காலில் மெட்டிக்கிட்டு வரக்கு நல்லா 4 இழுப்பு இழுத்தோம்னா சூப்பராக கடைஞ்சிடும். நான் உங்களுக்கு கடைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கீரை கடுத்துருச்சுன்னா உங்களுக்கு கலர் வந்து அந்த பச்சை கலர் இருக்காது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா பச்சை பசேர்னு இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சிறுகீரை கடையில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சூப்பரான இந்த சாதத்துக்கூட அவ்வளோதான். வெறும் கீரை கடையில் மட்டும் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். கடைஞ்ச கீரை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். எப்போவுமே கீரை கடையும் போது நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்தா, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடாக இருக்கிற சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அமிர்தமாக இருக்கும். நீங்கள் வேணும்னா நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் குழைவாக அப்படியே பிசைஞ்சிட்டு பாருங்கள், அப்படி எடுத்து அப்படி ஒரு உருண்டை உருட்டி அப்படி லவக்குன்னு வாயில் போடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக அந்த சிறுகீரை கடையில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். தேங்க்யூ.